Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். கேரட் அல்வா. இது செய்ய தேவையான பொருட்கள்: துருவன கேரட் 3 கப், சர்க்கரை 1 கப், பால் 3 கப், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு, திராட்சை, உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் 3 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 4 ஸ்பூன். முதல்ல கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம். எல்லா கேரட்டும் தோல் சீவியாச்சு. இப்போ கிரேட்டர் வச்சு இந்த கேரட்டை துருவிக்கலாம். எல்லா கேரட்டும் துருவியாச்சு. இப்போ அல்வா பண்ணலாம். அல்வா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் முந்திரி, திராட்சை, வால்நட்ஸ், பாதாம்லாம் எடுத்திருக்கேன். பேன் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி, முந்திரி லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திராட்சை, பாதாம், வால்நட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ். முந்திரி திராட்சை தவிர எல்லா நட்ஸுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம துருவன கேரட்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோட கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும். கேரட் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பாலில் கேரட் நல்லா வேகணும். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கும். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, இதுவும் ஆப்ஷனல் தான். ½ ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கேரட் நல்லா வெந்திருக்கு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்போவுமே கேரட் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க.
சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக கலந்து விடுங்க. அப்போ தான் அல்வா பதம் நல்லா வரும். கடைசியாக 1 ஸ்பூன் நெய், நம்ம வறுத்த நட்ஸ் சேர்த்துக்கோங்க. பர்ஃபெக்டான அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.